வடசபரி ஐயப்பன் கோயில் வந்து தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரன். பையன் ஓகேவா? சாமி தரலாம் சாமி ஒவ்வொரு படியும் தொட்டு வந்து பொறுமையாக போடுறேண்ணா. சரியா? சுவாமி ஐயப்போ குமாரே குமாரே சுவாமி ஏறுங்க ஏறுங்க. எத்தனை வருஷமா வரீங்க? கன்னிசாமி சொல்லுங்கள். 43 வருஷமாக போகிறேன். என்னுடைய ஊர் வந்து ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் பக்கம் ஊத்துக்கோட்டை. ஊத்துக்கோட்டையிலேருந்து எப்போ நான் சபரிமலைக்கு போகிறது. என்னால் இப்போ கை கொஞ்சம் கால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால போகிறது. அதனால் இங்கே 2 வருஷமாக வந்துங்க. ஓம் சாமியே சரணமையப்பா. சுவாமியே சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. கௌதமன் சார் பேசுகிறேன். சாமி, மலையில் என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. தேவசம் போர்டுக்கும் போலீஸ்க்கும் ஏதாவது பிரச்சனையா? அதனால் வேணுன்னே பண்ணுறாங்களா? யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாங்களா? நிறுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ கூட்டம் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வேணுன்னே பண்ணுற மாதிரி இருக்குது. இது எதனாலன்றது பார்த்து கவர்மெண்ட்டு தான் கிளியர் பண்ணணும். அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தலையிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். 18 மணி நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் எதுவுமே பண்ணாமல் ஒரு இடத்துல ஒரே இடத்துல எப்படி ஒருத்தரால் நிற்க முடியும்? சாதாரண ஆளால் நிற்க முடியாது. வயசானவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்களாம் எப்படி தான் நிற்பாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும். இது வேணுன்னே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏறுங்க ஐ
சாமி